நாம் சிந்திக்க இருக்கிறோம். பிலமோன் நிருபம் தீத்துக்கு அடுத்தபடியாக இருக்குது. புதிய ஏற்பாட்டிலே 297வது பக்கம் 297 பிலமோனுக்கு எழுதின நிருபம். பவுலுடைய கடைசி நிருபம். புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது இதுதான் பவுலுடைய கடைசி நிருபம். மிக சிறிய ஒரு நிருபம். வசனங்கள் 7 to 21 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 297வது பக்கம் வசனங்கள் 7 to 21 வசனங்கள். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பிலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன். என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்து கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாக செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்னென்றைக்கும் உம்முடையவனாக இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனவனாகும். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியேயும் கர்த்தருக்கு எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். அதனால் நீர் என்னை உம்முடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கண்டுபட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக்கொள்ளும். அவளாகிய நான் இதை என் சொந்த கையால் எழுதினேன். நான் அதை செலுத்தி தீர்ப்பேன். நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே. ஆம் சகோதரனை, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும். கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும். நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயித்து உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்பதே. இந்த பிலமோன் நிருபம் புதிய ஏற்பாட்டில் 4 சிறிய புத்தகங்கள் இருக்கு. 2 யோவான், 3 யோவான், யூதா, அதுக்கப்புறம் இந்த பிலமோன். இதில் பவுலுடைய மிகச்சிறிய ஒரு நிருபம். இந்த நிருபத்தை பவுல் எங்கேருந்து எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையிலேருந்து எழுதுறாரு. இதனால் சிறைச்சாலை நிருபங்கள்னு சொல்லுவாங்க. அதில் எபேசியர், பிலிப்பியர், அதுக்கப்புறம் இந்த பிலமோன் ஒரு முக்கியமான நிருபம். இந்த நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இதில் 3 முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. இந்த நிருபத்தையும் கடவுள் எழுதி கொடுத்துருக்கார். சொல்லப்போனால் எல்லா நிருபமும் சபைக்கு எழுதப்படும், ஒவ்வொரு சபைக்கு எழுதப்படும். ஆனால் இந்த நிருபத்தை பார்த்தீங்கன்னா இது ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு எழுதப்படும். ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. இதில் 3 பேர் நம்ம பார்க்குறோம். ஒன்று, இதை எழுதின பவுல். 2வது, இந்த நிருபத்தை வாங்கின பிலமோன். 3வது, இந்த நிருபத்தை ஏன் எழுதுனாருன்னா அதுக்கு காரணமான ஒனேசிமு. பவுல், பிலமோன், ஒனேசிமு, இந்த 3 பேரை பற்றி தான் இந்த நிருபம் பிரதானமாக நமக்கு சொல்லும். இப்போ இதை நம்ம வசனமாக நம்ம விளக்கப்படுத்தாமல் இந்த 3 பேரை பற்றிய அவர்கள் வாழ்க்கையிலிருந்து சில அடிப்படையான காரியங்கள் நம்ம சிந்திக்க வருவோம். ஒவ்வொரு முறையும் நம்ம பைபிள் வாசிக்கும் பொழுது அந்த பைபிள் உள்ள மனிதர்களை குறித்து அது சொல்லாலும் அது பிரதானமாக கடவுளை குறித்து சொல்கிறார். எதை நம்ம எடுத்து வாசித்தாலும், பைபிளை எந்த பகுதியை எடுத்து வாசித்தாலும் கடவுளும் அவருடைய மீட்பும் அவருடைய அன்பும் எவ்வளவு பெரியதுன்றதை தான் ஒவ்வொரு நிருபங்களும் சுவிசேஷ புத்தகமும் நமக்கு விளக்கப்படுத்துகிறது. இப்போ இந்த பிலமோன் நிருபத்தையும் நம்ம அப்படி தான் பார்க்குறோம். இது தனிப்பட்ட முறையில் எழுதினாலும் இது பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதின நிருபம். ஸோ அதில் எழுதப்பட்ட வார்த்தை சாதாரண மனித வார்த்தைகள் அல்ல, தேவனது வார்த்தை. இப்போ 1வது நூற்றாண்டில் பவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான ஒரு அப்போஸ்தலர், புறஜாதிகளுக்கென்று தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரே ஒரு அப்போஸ்தலர்.
அப்போஸ்தலரில் 13ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் பின்னாடி வாசிக்கும் பொழுது அநேக நாடுகளில் போய் சுவிசேஷம் சொல்லி அநேக நாடுகளில் திருச்சபையை நாட்டின ஒரு பெரிய பொறுப்பு இந்த பவுலுக்கு இருக்குது. அநேக மக்களை சந்தித்து அநேக நிருபங்களில் அநேக மக்களோடு கூட தொடர்பு கொண்டு ஒரு நபராக நம்ம பார்க்குறோம். ரைட். இப்போ இந்த நிருபத்தினுடைய சூழ்நிலை எங்கன்னு பார்க்கும்பொழுது பவுலுடைய கடைசி காலம். ஏன்னா பவுல் அங்கே சொல்கிறாரு, நான் முதிர் வயதில் இருந்து இது உனக்கு நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்கிறார். திரும்ப நான் வாசிக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ முதிர் வயதில் சிறைச்சாலையில் பாடுகளை அனுபவித்து கொண்டு இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். சிறைச்சாலையிலிருந்து ஒரு மனிதனுக்காக ஒரு கடிதம் எழுதப்படுது. ஏன் எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிலமோன் என்கிற மனிதன் கொலோசு திருச்சபையை சார்ந்தார். அவருடைய வீட்டில் ஒரு சபை கூடி வருது. அதாவது அவர் 3வது வசனத்தில் அங்கே சொல்கிறாரு, பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்களுடன் பொறிச்சவனாய் அர்க்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. பிலமோன் வீட்டில் ஒரு குறைந்த மக்களாக ஒரு சபை கூடி வராங்க. அவர்களுக்கு பிரதானமாக வைத்து பவுல் இதை எழுதுகிறார். ஏன் எழுதுகிறாருன்னா, பிலமோன் பவுலுடைய ஒரு உடன் ஊழியன், பவுலுடைய ஒரு நெருங்கிய நண்பன், பவுலோட சேர்ந்து அநேக காரியங்களை செய்த ஒரு நபர். அப்போ அந்த பீலமோனுடைய வீட்டில் ஒரு அடிமையாக ஒரு வேலைக்காரர் இருக்கார். அதுதான் ஒனேசிமு என்கிற ஒரு வேலைக்காரர். அந்த பீலமோனுடைய அடிமையான அந்த ஒனேசிமு அந்த பீலமோன் வீட்டிலேருந்து பணத்தை திருடிட்டு அவனை விட்டுட்டு ஓடி போயார். அந்த எஜமான் யார் பார்க்குறோம், அவன் கடவுளுக்கு பயந்தவன், அவன் நேசத்துக்குரியவன். இந்த நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பிலமோனை குறித்து பவுல் அவ்வளோ விஷயத்தை சொல்கிறார். நீ எனக்கு ஏற்றவன், நீ கடவுளுக்கு புரிய, விசுவாசம் பயங்கரமாக இருக்குது, நீ பரிசுத்தவான்களுக்கெல்லாம் அதிகமாக உதவி செய்கிற, உன்னால் நாங்கள் எல்லோரும் இளைப்பாக இருக்கோம், பல விஷயம் பிலமோனை குறித்து சொல்கிறார். இப்போ அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அடிமை, அவனை அடிமையாகவே வச்சுருந்துருக்க மாட்டான், அவனை அதிகமாக நேசத்துக்குரியவனாக அன்பிற்குரியவனாக வச்சுருந்துருப்பான். இப்போ அந்த அடிமை என்ன பண்ணிட்டான்னா, பீலமோனுக்கு துரோகம் செஞ்சு அவனுடைய பணத்தை திருடி அவனை விட்டுட்டு ஓடுறான். ஓடி எங்கே போகிறான்னு பார்க்கும்பொழுது ரோமுக்கு போகிறான். ஏன்னா அந்த காலத்தில் ரோம் பட்டணம் அநேக மக்கள் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அங்கே போய் ஒளிஞ்சிட்டா சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் அங்கே போய் ஓடி ஒளிகிறான். அப்புறம் அவன் திருடன் கண்டுபிடிக்கப்பட்டு அவன் சிறைச்சாலையில் அனுமதிக்கப்படுறான். அப்போ அங்கே தான் பவுலை சந்திக்கிறான். ரோம சிறைச்சாலையில் பவுலை சந்தித்து கடவுளுடைய வார்த்தை கேட்குறான். பவுல் அந்த ஒனேசிமுக்கு சுவிசேஷம் சொல்லி, அந்த ஒனேசிமுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லி அவனுக்கு மனம் திரும்புதலையும் விசுவாசமும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறத பவுல் பார்க்கும். அப்புறம் பவுல் தனக்கு கீழே அவனை பணிவிடை செய்யக்கூடிய நபராக தன்னை குமாரனை போல அவன் வைத்து அவனை பராமரிக்கிறான். அப்புறம் பவுல் அவனை விசாரிக்கிறான், நீ யார், எந்த ஊர், எங்கேருந்து வந்தேன்னு சொல்லும்பொழுது ஒனேசிமு சொல்கிறான், நான் குலைசியிலேருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய எஜமான் பிலமோன் அவருடைய பணத்தை நான் திருடிட்டு வந்துட்டேன், இப்போ நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், அதனால் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறான். இப்போ பவுலுக்கும் பிலமோனுக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறனால பவுல் பிலமோனுக்கு ஒனேசிமு குறித்து கடிதம் எழுதுறான். அதுதான் இந்த கடிதம். ஒனேசிமு நீ மறுபடியும் ஏற்றுக்க, ஒனேசிமு முந்தி மாதிரி இல்லை, உனக்கு துரோகம் பண்ணிட்டாதான், உனக்கு அநியாயம் பண்ணிட்டாதான், ஆனால் இப்போ அவன் கடவுளுக்கு பிரியமுள்ள ஒரு விசுவாசியான ஒரு பிள்ளை, அவனை ஏற்றுக்கொள் அப்படின்றது தான் இந்த நிருபத்தினுடைய சாராம்சம். இப்போ இதிலிருந்து நம்ம கடவுளை குறிச்சும் அவருடைய அன்பை குறிச்சும் என்ன நம்ம உணர்கிறோம் என்று பார்க்கும் பொழுது, இங்கே சொல்லப்பட்ட நபர்களை நம்ம அடையாளங்களை பார்க்கும் பொழுது அது நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமான உறவை சொல்லுது. ஒரு பாவியான மனிதன் இயேசுவோடு அவன் எப்படி மன்னிக்கப்பட்டு கடவுளோடு அவன் எப்படி இணைக்கப்படுகிறான், இயேசு கிறிஸ்து மத்தியஸ்த பணியை எவ்வளவு மகிமையாக ஒரு பாவிக்கு செஞ்சிருக்கிறாருன்றதை இந்த நிருபத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அறியலாம். அப்போ முதலாவது இதில் நம்ம யாரை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் ஒனேசிமுவை பார்க்க போகிறோம். இந்த ஒனேசிமு முதல்ல யார் அப்படின்னு சொன்னால், அவன் எஜமானை விட்டு ஓடி போனவன், அவன் எஜமானுக்கு துரோகி, அவன் அடிமையானவன். இல்லை, எப்பயுமே ஒரு அடிமை
ஒரு எஜமானுக்கு துரோகம் பண்ணி அவன் ஓடிட்டான்னு சொன்னால் அவனை சிலுவையில் அடித்து கொள்றான். ஒரு அடிமை தனது பொறுப்பில் உண்மையற்று நான் எஜமானுடைய பணத்தையோ வீட்டையோ அவன் கொள்ளையடிச்சு திருடிட்டு போயிட்டானா அவன் கொடுக்க வேண்டிய தண்டனை சிலுவை மரணம் தான், சிறைச்சாலை கிடையாது. இன்னொன்று, அப்படி அந்த அடிமை அந்த எஜமானுக்கு கீழே வேலை செய்யாமல் அவன் விருப்பத்தோடு எஜமானுடைய அனுமதியோடு அவனை விட்டுட்டு வெளியே போகிறான் அப்படின்னு சொன்னால் அந்த எஜமான் அந்த அடிமையுடைய நெத்தியில் 2 F அப்படி எழுதி வைப்பாங்க. எஃப்னு 2 எழுத்து எழுதி வைப்பாங்க. ஏன் அப்படின்னா இவன் இனி நாடோடி, இவன் அலைந்து திருகிறவன், இவன் நீ யாருக்கும் உரிமையான அல்ல அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படிப்பட்ட அடிமையை யாரும் மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்க மாட்டான். அப்படிப்பட்ட அடிமை மறுபடியும் யாருக்கும் போய் உண்மையாக இருக்க மாட்டான். இவன் அலைந்து திருக்கிறவன், இவன் உண்மையற்றவன் அப்படின்னு சொல்லி முத்திரையை கொடுத்து வச்சுருவாங்க. இப்போ இப்படிப்பட்ட நிலையில தான் ஒனேசிமு என்ன செய்யறான் பார்க்குறோம். பீலமோனை விட்டு அவன் ஓடி அவனுடைய பணத்தை திருடி அவன் ரோமில் மாட்டி சிறைச்சாலையில் போய் அவன் நிற்கிறான். இதை பிரதானமாக நம்ம பார்க்கும் பொழுது கடவுளுக்கு முன்பாக நம்ம எல்லாருமே ஒனேசிமுமாய் தான் இருக்கும். வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள் தனது மேன்மையான இந்த உலகத்தில் உங்களை என்னை படைத்து அவரது அளப்பெரிய அன்பையும் அவரது அளப்பெரிய கிருபைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து மனிதனை தனது வேலையாளா தனது பிரதிநிதியா, மனிதன் கடவுளுக்கு அடிமை தான், ஆனால் அந்த அடிமையில் ஒரு சுயாதீனம் இருக்குது, அந்த அடிமையில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது. நம்ம மீட்கப்பட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்துவுக்கு அடிமையாக தான் இருக்கும். அடிமைனா பயம் நிறைந்த அடிமை கிடையாது, அடிமைனா ஏதோ ஒடுக்கப்படுகிற அடிமை கிடையாது. அடிமைன்னு சொல்லும் பொழுது அது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நன்மைக்காக மகிமைக்காக நாம் தேவனுக்கு பணிபடை ஆட்களாக இருக்கோம். அதை வேதம் சொல்லும். இப்போ அப்படி தான் ஆண்டவர் உலகத்தை படைச்சி ஆதாமை தனது பிரதிநிதியாக தனது அடிமையாக தனது உலகத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்று வைத்திருந்தார். எப்படி இந்த ஒனேசிமு அவனுடைய எஜமானுக்கு துரோகம் செஞ்சுட்டு வரானோ நீங்களும் நானும் படைத்த கடவுளுக்கு விரோதமாக இந்த அடிமையை போல கடவுளுடைய உலகத்தில் கடவுளை கொள்ளையிடுறோம். நம்ம கடவுளுடைய சுவாசத்தை நம்ம சுவாசிக்கிறோம், கடவுள் கொடுக்குற மழையை பெற்றுக்கொள்கிறோம், கடவுள் கொடுக்குற சூரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறோம், கடவுளுடைய பூமியில் கால் வைக்கிறோம், கடவுளுடைய பொருட்களை பயன்படுத்துகிறோம், கடவுள் படைத்த எல்லாவற்றையும் நம்ம உரிமை கொண்டு நமக்கானதுன்னு சொல்லி நம்ம அதை அனுபவிக்கிறோம். அதற்குரிய எல்லா நன்மைகளும் அனுபவித்த பொழுதும் கடவுளுக்கு நன்றி அறிதலற்றவதாக இருக்கிறோம். நன்றி அறிதலற்ற இருதயத்தில் ஆதாம் பாவத்தில் விழுந்து அழிந்து போனது மாதிரி ஒவ்வொரு முறையும் கடவுள் இந்த உலகத்தில் தனது கிருபை இரக்கத்தையும் தொடர்ந்து காண்பித்து கொண்டே இருந்தாலும் மனுஷன் கடவுளுக்கு துரோகியாக தான் இருக்கிறான். மனுஷன் கடவுளை தேடுறது கூலியானது. மனுஷன் கடவுளை ஆராதிப்பது என்பது அது உண்மையான மரியாதைக்குரியது கிடையாது. இன்னைக்கு கொண்டாடக்கூடிய இந்த பண்டிகைனா பக்தி நிறைந்த பண்டிகையா, கடவுள் பக்தியாக நிறைந்து கொண்டாடுறாங்களா? ஒரு பொழுதல்ல. இது மனுஷன் தன்னைத்தானே திருப்திப்படுத்தி களி கூர்ந்து அவை குடித்து வெறுத்து அவை இந்த உலகத்தில் தான் நினச்சபடி வாழ்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு காரியம். பாவியான மனுஷன் கடவுளுக்கு முன்பாக அடிமையாக கடவுளுக்கு பயந்து கீழ்ப்படிவதற்கு பதிலாக கடவுளுக்கு எதிராக கலகம் செஞ்சு எஜமானுக்கு துரோகம் செஞ்ச ஒனேசிமு போல நம்ம எல்லாம் நாள்தோறும் கடவுள் நாள்தோறும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செஞ்சுட்டே இருக்கிறார். நம்ம பாவம் செய்த பொழுதும் அக்கிரமம் செய்த பொழுதும் கடவுளுக்கு நம்ம உண்மையற்றவர்களாக இருந்த பொழுதும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கும் கடவுள் நம்முடைய நாசியில் சுவாசத்தை கொடுத்து இந்த பூமியில் நமது வாழ்நாள் அவர் கூட்டிக் கொண்டே இருக்கிறார். நமக்கு அதுக்கு எந்த விதமான தகுதி இல்லை. இந்த பூமியில் ஒரு நொடி கூட நம்ம எக்ஸ்ட்ரா வாழக்கூடிய எந்த தகுதி இல்லை. ஆனால் தேவன் கிருபை கூர்ந்து அதை செய்கிறார். எப்படி இந்த ஓடிப்போன அடிமை சிலுவையில் அடித்து கொல்லப்படணுன்றது சட்டமோ அதே போல் கடவுளை விட்டு விலகி போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அவன் சாபத்துக்குரியவனா ஆக்கினைக்கு ஏதுவான நிலையில் இருக்கிறான். நியாயமாக அவன் சிலுவையில் ஏற்றப்படணும், அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அவன் தேவனால் தண்டிக்கப்பட வேண்டும்ன்றதை பார்க்கணும். அதான் மனுஷன் இந்த உலகத்தில் ஒனேசிமு இப்படி அலைந்து திருக்கிறவனா எஜமானுக்கு துரோகம் பண்ணிட்டு அவன் ரோமில் போய் தன்னை காப்பாற்றிக்காக நினைக்கிறான், அங்கே போய் தன்னை மறைச்சிக்காக நினைக்கிறான். ஆனால் ஒரு அடிமை
அவன் கையில் இவ்வளோ பணம் இருக்குது, அவன் அவ்வளோ செலவு பண்ணுறான்றதை அவனை கண்டுபிடிச்சி அவனுடைய பாவம் வெளியரங்கமாகி அவனை அவமானத்துக்குள்ளே கொண்டு வந்து அவனை சிறைச்சாலையில் கொண்டு வந்து வச்சிருச்சு. நீங்கள் நானும் அநேக வேலைகளை கடவுளை விட்டு வழி விலகும் பொழுது அது தப்பிக்கிறதுக்கு நம்ம அநேக விஷயங்களை செய்கிறோம். அநேக காரியங்கள் மூலமாக கடவுளிடத்தில் சமாதானத்தை அடையலான்னு முயற்சி பண்ணுவோம். ஆனால் அது எல்லாம் நம்மளை தொடர்ந்து கடவுளுக்கு எதிராக இன்னும் கீழான ஒரு இலைக்குள்ளாக கொண்டு போகுமே ஒழிய அது ஒரு பொழுதும் ஒப்புரவாக்காது. கடவுளுக்கு முன்பாக நாம் தண்டனைக்குரியவர்களா, அலைந்து திரிகிறவர்களா, ஆக்கினைக்கு ஏதுவான நபர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஒனேசிமு பயனற்று போனது போல நீங்கள் நானும் கடவுளுக்கு பயனற்றவர்களாக இருக்கிறோம். அந்த பகுதி பிரதானமாக சொல்லும். ஒனேசிமுவால் எஜமானுக்கு துரோகம் பண்ணிட்டு அங்கே போய் நிம்மதியாக வாழ முடியும். அவனுடைய மனசில் குற்ற உணர்ச்சி, அவனுடைய பாவம் அவனை தொடர்ந்து விடாமல் துரத்தி கொண்டே இருக்கு. அதனுடைய விளைவாக தான் அவன் ஓடுறான், அவன் அழைகிறான், இறுதியாக அழிவுக்கு நாளாக அவன் வந்து நிற்கிறான்றதை பார்க்க. இப்போ என் வாழ்க்கை உண்மையாகவே கடவுள் இந்த உலகத்தில் வைத்திருக்கும் பொழுது அந்த கடவுளுக்கு நன்றி உள்ள மனிதனா, அந்த கடவுளுக்கு பயந்து வாழுகிற மனிதனா, அந்த கடவுளுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் உள்ளவனாக இருக்கிறனா, இந்த அடிமைக்கு பாதுகாப்பு அந்த எஜமானுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான். அந்த எஜமானுடைய வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எல்லா விதமான நன்மைகளும், எல்லா விதமான சந்தோஷத்தையும், எல்லா விதமான பாதுகாப்பையும் அவன் பெற்றுக்கணும். அவன் பீலமோனை விட்டு எந்த இடத்திலும் போய் ஒரு பொழுதும் நிம்மதியாக, மகிழ்ச்சியாக, சமாதானமாக இருக்கவே முடியாது. நீங்கள் நானும் கடவுளுடைய அதிகாரத்துக்கு வெளியே, கடவுளுடைய சித்தத்துக்கு வெளியே போய் ஒரு பொழுதும் பாதுகாப்பாக, சமாதானமாக, நிம்மதியாக ஒரு பொழுது இருக்க முடியாது. கடவுளுக்கு அடிமைகளாக, கடவுளை பிரதானமாக வச்சு கடவுளுக்கு கீழே நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான பாதுகாப்பும், மகிழ்ச்சியும், சமாதானமாக. பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் பயம், ஏன் பாதுகாப்பு அற்றுகிறோம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு, நம்முடைய வாழ்க்கையில் சந்தேகம், மனக்குமரல், மனவலி, ஏன் கஷ்டங்களுக்கும் இக்கட்டுகளுக்கு நேரம் நம்ம கடந்து போகிறோம்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கடவுளுடைய ஆளுகையிலையும் கடவுளுடைய வல்லமையான வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்களாக நாம் அல்ல அப்படின்றதான் அந்த பகுதி சொல்லுவோம். பைபிள் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மனுஷன் எவ்வளவு தூரம் கடவுளை விட்டு சோரம் போன மனிதன் தான் பைபிள் சொல்லுவோம். நீங்கள் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக ஆதியாகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடவுள் தொடர்ந்து மனிதனிடத்தில் அன்பையும் கிருபையும் காட்டிகிட்டே வரார். ஆனால் மனுஷன் தொடர்ந்து மீறிட்டே இருக்கான். தொடர்ந்து கடவுளை விட்டு விலகி 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 ஆக்கினைக்கும் தண்டனைக்கும் சாபத்துக்கு நேரம் மனுஷன் போகிறான்றது தான் பைபிள் சொல்கிறது, வரலாறு தான் சொல்லுது. இந்த உலகம் பாவத்தில் ஊறி போயிருக்கு. பாவத்தில் இந்த உலகம் திளைத்து கொண்டு இருக்கிறது. பாவத்தில் உச்சக்கட்டத்தில் உலகம் போகுது. ஆனால் கடவுள் தொடர்ந்து இந்த உலகத்தை இயக்குகிறார். கடவுள் தனது அன்பை இரக்கத்தையும் இந்த உலகத்தினுடைய பார்வையிலிருந்து அவர் தன்னுடைய கரத்தை எடுத்து போகிறார். அந்த கிருபையின் கரத்தை வைத்து இந்த உலகத்தை இன்னும் அவர் தாங்கி கொண்டு உங்களை என்னை அவர் சுமந்து கொண்டே இருக்கிறார். நாம் சுயநலவாதியாக இருந்தாலும், நாம் கடவுளுக்கு துரோகம் செய்கிற மக்களாக இருந்தாலும் தேவன் உண்மையும் நன்மையும் கொண்டவராக இருக்கிறார். ரெண்டாவது இங்கே நம்ம யாரை பார்க்குறோம் பீலமோனை பார்க்குறோம். இந்த பீலமோன் என்ற மனிதனுடைய குணாதிசயத்தை பார்க்கும் பொழுது முதல்ல பவுலுடைய உடன் ஊழியன், பவுலுடைய அன்புக்குரியவன், அந்த திருச்சபையினுடைய முக்கிய மனிதன். அவர் சொல்கிறார் அந்த இடத்துல 1வது வசனத்தில் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாக இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவளும் உடன் வேலையாளுமாக இருக்கிற பீலமோன் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறார். அடுத்து 4வது வசனத்தை சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டேன். பீலமோன் யாரானா அவன் இயேசு கிறிஸ்துவினிடத்திலையும் பரிசுத்தவான்கள் எல்லாரிடத்துலையும் அன்பையும் விசுவாசத்தையும் அவன் கொண்டு இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறார். 6வது வசனத்தை சொல்கிறாரு, உங்களில் உள்ள சகல நன்மைகளையும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். விசுவாசத்தினுடைய அந்யோன்யன்றதோட விசுவாசத்தினுடைய வல்லமை அப்படின்னா அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. விசுவாசத்தினுடைய பலம்.
பிலமோனுடைய விசுவாசம் எவ்வளவு பலம் உள்ளதுன்னு சொல்லி அவர் என்ன சொல்றார். 7வது வசனத்தில் சொல்றாரு, சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பிலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஆத்தும இளைப்பாறுதலை கொடுங்க. ஆத்தும கன்சனா அநேக ரட்சிப்புக்கு இதை நடத்தின ஒரு மனுஷன், அநேகருக்கு கடவுளுடைய அன்பையும் சமாதானத்தையும் ஊட்டி வழங்கின ஒரு மனிதன்றதை அங்கே பார்க்கணும். அடுத்து 14 அவர் சொல்றாரு, ஆனாலும் நீ செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. உனக்கு பிரியல்லாத எதையும் நான் செய்ய விருப்பப்படலன்னு சொல்லி சொல்கிறார். பவுலுக்கும் பிலமோனுக்கும் இருக்க உறவை அவர் அதிகமாக இங்கே சொல்கிறார். 20 சொல்கிறாரு, ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாறட்டும். பவுலுக்கு எவ்வளோ பிரயோஜனம் உள்ளவனா பிலமோன் இருந்தார்ன்றதை கடவுள் மீது அன்பு கொண்டிருந்தவன், சபை மீதும் அன்பு கொண்டிருந்தவன், சபையையும் தாங்கினவன், விசுவாசத்துலேயும் பலம் உள்ளவன். பவுல் ஒரு மனிதனுடைய பெயரை சொல்கிறார் அப்படின்னா அவன் அவ்வளோ முக்கியமான மனுஷன். ஆனால் பவுல் இந்த பிலமோனை குறித்து சொல்லும் பொழுது அவ்வளவு நேசமாக சொல்கிறார், அவ்வளவு மகிமையாக சொல்கிறார். பவுலுக்கும் பிலமோனுக்கும் வயசுக்குள்ளே தான். பவுல் மூத்தவர், பிலமோன் ஒரு நடுத்தர வயதுள்ளவராக இருப்பார். ஆனால் சொல்கிறார், நான் உங்ககிட்ட மண்டாடுறேன், நீ கணத்துக்குரியவன், அன்புக்குரியவன், நீ சபையில் முக்கியமான ஒரு ஆள், நீ தேவனை நேசித்து சபையை நேசித்து நீ கிறிஸ்துவுக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு விசுவாசியாக இருக்கிற அப்படின்றத அவர் அங்கே சொல்கிறார். இப்போ பவுல் இந்த பிரச்சனையை ஒரு வாழ்த்துதல் சொல்லிட்டு நேரடியாக ஒனேசிமை பற்றி பேச அவர் அவங்க வாழ்த்துதல் சொல்லிட்டு பிலமோனுக்கும் தனக்குமான உறவை அங்கே பிரதானமாக சொல்லிட்டு அந்த சபையை அவர் விசாரிச்சுட்டு அவனுடைய விசுவாசமே எனக்கு தெரியும், அன்புன்னு எனக்கு தெரியும், நீ எப்படிலாம் சபைக்காகவும் எப்படிலாம் என் ஊழியத்துக்காகவும் பாடுபட்டிருக்குன்னு எனக்கு தெரியும், அதனால் நீ எனக்கு இது செய் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ஒனேசிமை குறித்து அதை சொல்கிறேன். பாரு எப்படி ஒரு 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 மனிதனிடத்தில் ஒரு பிரச்சனையை நம்ம கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றத இந்த பகுதி நமக்கு சொல்லும். ஒரு முறை ஒரு 2 பேருக்கு முரண்பாடு ஏற்படும் பொழுது அந்த முரண்பாட்டை களைவதற்கு ஏதோ நேரடியாக போய் அந்த பிரச்சனையை முகாந்தாரமாக பேசுகிறதில்ல. முதல்ல அந்த நபர் யார், அந்த பிரச்சனைக்குரிய 2 நபர்களுடைய குணாதிசயம் என்ன. பவுலுக்கு ஒனேசிமுடைய குணாதிசயமும் செயல்பாடும் தெரியும், பிலமோனுடைய குணாதிசயமும் செயல்பாடையும் தெரியும். பிலமோனுக்கு எழுதும்போது சொல்கிறாரு, ஒனேசிமு உன்னை குறித்து இவ்வளோ விஷயத்தை சொல்லியிருந்தாலும் உனக்கு எனக்குமான இந்த உறவு என்னைக்கு உறுதியான உறவு, உன் மேலே நான் வச்சுருக்கக்கூடிய அந்த அன்பு, இந்த நேசம், இதை நிமித்தம் நான் உங்ககிட்ட கெஞ்சி மன்றாடி ஒனேசிமுக்காக உங்ககிட்ட வர்றேன் அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். பிலமோனுடைய வாழ்க்கை நமக்கு பிரதானமாக என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று பார்க்கும்பொழுது ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனுடைய சுபாவம். ஒரு பக்கம் எஜமானுக்கு துரோகம் செஞ்சு ஓடி போன ஒனேசிமு, மறுபுறம் ஒனேசிமு ஓடி போனதுக்கப்புறம் ஒனேசிமு நியாயம் தீர்க்க பிலமோன் போல வேலையால் அனுப்பி எங்கே இருக்கான்னு கண்டு போகிறான். அவன் தண்டனைக்காக அவனை விடவே கூடாது, அவனை சங்கடிச்சுட்டு தான் மறு வேலைன்னு சொல்லி பிலமோன் எந்த முடிவும் பண்ணல. அல்லது அவனே போய் அவனை கண்டுபிடிச்சி அவனை முகமுகமாக எதிர்க்கணும். அவன் பொறுமை காத்தவனா தான் வேலைக்காரன் தனக்கு துரோகம் பண்ணி ஓடி போன நிலையிலும் தான் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அன்போடு சமாதானத்தோடு ஒப்புரவாகுதலோடு அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக தேவ அன்பையும் கடவுளை நேசிக்கிறவனா, கடவுளை நேசித்தினுடைய விளைவாக திருச்சபையை நேசிக்கிறவனா, ஒரு சாட்சியுள்ள ஒரு விசுவாசத்தில் ஒரு பலம் உள்ளவனாக அவன் இருக்கிறாங்க. அதனால தான் பவுல் இப்படி ஆரம்பிக்கிறான். பவுல் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் யதார்த்தமாக ஆரம்பிச்சுடுவார். ஆனால் பீலமோன் யார், பீலமோனுடைய இருதயம் என்ன, பீலமோனுடைய விசுவாசன்றதை பவுல் முழுமையாக அறிந்து தான் இந்த இடத்துல எழுதுகிறாரு. நீ தேவ மனிதன், நீ கடவுளுக்கு பிரியமானவன், நீ சபைக்கு பிரியமானவன்,
நீ மக்களுக்கு பிரியமா, நீ என்னுடைய உடன் வேலையா, என்னோடு கூட போர் செய்கிறேன். நான் சிறைச்சாலையில் பாடுபடும் பொழுது நீ அநேக முறை என்னை விசாரிச்சிருக்கிற, அநேக முறை எனக்கு பல நன்மைகளை நீ செய்திருக்கக்கூடிய ஒரு மனிதன்றதை பிரதானமாக சொல்கிறார். இப்படி தான் ஒரு நேசத்துக்குரிய ஒரு மனிதன், கடவுள் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன், கடவுளிடத்திலிருந்து விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடிய மனிதன் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் அட்மையர் பண்ணுறவனாக இருக்கான். அவனுடைய வாழ்க்கையில் பரிசுத்தமும் அன்பும் மன்னிப்பும் ஒப்புரவாகுதலும் அப்படி புரண்டு வழிகிறது. பவுல் ஒரு மனுஷனை இவ்வளவு புகழ்கிறத இந்த நிருபத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அந்த எந்த இடத்துலையும் பிலமோனை புகழ்ச்சியாக பேசுகிற அளவுக்கு பவுல் இங்கே யாரையும் பேசலை. பிலமோனுக்கு பயன்படுத்தப்படுகிற இந்த வார்த்தை மற்ற எல்லா நிருபங்களையும் பவுல் அதிகாரத்தோடு கடனம் பண்ணிருப்பாங்க. இதை நீ செஞ்சே ஆகணும், இதுதான் நீ சரியாக செஞ்சணும், இதுதான் முக்கியன்ற கட்டளை கொடுக்கக்கூடிய பவுல் இந்த இடத்துல ஒரு இலகிய மனதோடு ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு கெஞ்சி மன்றாடக்கூடிய இடத்துல பிலமோன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கான். வயது குறைவான நிலையில் இருந்த பொழுதும் அவன் விசுவாசத்தில் நேசத்துக்குரியவனா, அன்பு செலுத்துகிறவனா, பிரயோஜனம் உள்ளவனா இன்னைக்கு இந்த நிருபம் எழுதப்படுகிறதுன்னு சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அந்த சுவிசேஷ அன்பும் சுவிசேஷ மன்னிப்பும் நற்கந்தகமாக வீசுகிறது அப்படின்றத பார்ப்போம். இதுதான் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வை எப்படி இருக்கணுன்றத இந்த பகுதி பிரதானமாக. கிறிஸ்தவுக்குள்ளே நான் உண்மையுள்ள விசுவாசின்னு சொன்னால் நான் வெறுமனே ஆலயத்துக்கு வந்துட்டு போகிறேன், வெறுமனே நம்ம திருவிருந்தில் பங்கு பெற்று போகிறதில்ல, வெறுமனே ஒரு ஜெபிச்சுட்டு ஐக்கியப்பட்டுட்டு பேசிட்டு போகிறதில்ல. ஒரு விசுவாசின்றவன் அவன் நற்கந்தகமாக அவன் கடவுளை பிரதிபலிக்கிறவனா தனது குடும்பத்திலும் தான் சபையிலும். ஏன்னா அந்த இடத்துல பீலமோன் அவனுடைய மனைவி அவனுடைய குடும்ப நபர்கள் எல்லாம் பவுல் பேரை சொல்லி வாழ்த்துறார். உங்கள் வீட்டில் கூடி வருகிற சபை உங்களுடைய உடன் பொருட்சேவகன், அவங்க கூட இருக்கிற எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் எழுதுகிறார். பிலமோனுடைய சாட்சி ஒரு மிகுந்த ஆச்சரியம், மகா மகிமையானது இருக்கு. ஒனேசிமுவை பிலமோன் மன்னிக்கணும்னா முதல் பிலமோன் இந்த சுபாவத்தை கொண்டு இருக்கும். பிலமோனுக்கு இந்த சுபாவமும் தன்மையும் இல்லைன்னா ஒனேசிமு ஒருபொழுது மன்னிக்க இந்த லெட்டர் எழுதியிருக்க முடியாது. இந்த கடிதத்தை பவுல் எழுதுறதுக்கான காரணம் பிலமோன் தேவனால் நேசிக்கப்பட்ட, சபையால் நேசிக்கப்பட்ட ஒரு உணர்வு. நம்ம அப்படி இருக்கிறோமா? இயேசு என் கடவுள், இயேசுதான் என் தேவன் சொன்னால் இயேசுக்குள்ளான எனது விசுவாசம் அது வெளிப்பிரகாரமாக அது சாட்சி பகர்கிறதா? கிறிஸ்துவினுடைய அன்பும் கிறிஸ்துவனுடைய மன்னிப்பும் கிறிஸ்துவனுடைய சுபாவம் என்னிடத்திலிருந்து பிலமோனுக்கு சாட்சியாக வெளிப்பட்டது போல என்னுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதான்றதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக இங்கே நம்ம யாரை பார்க்குறோன்னா பவுலை பார்க்குறோம். இப்போ முதல்ல ஒனேசிமுவை பார்த்தோம், ஒரு துரோகம் செஞ்ச ஓடிப்போன அடிமை. ரெண்டாவது பீலமோனை பார்த்தோம், தேவனால் நேசத்துக்குரிய ஒரு மனிதன். மூணாவது பவுலை பார்க்குறோம், ஒரு மன்றாடுகிற ஒப்புருவாக்குதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன். இப்போ பவுல் யாருங்க? பவுல் ஒரு அப்போஸ்தலன் அதிகாரத்தை கொண்டவன், பல நிருபங்கள் எழுதினவன், பல சபைகளில் முகம் அறிந்தவன், கிறிஸ்துவுக்கும் வேதத்துக்கும் எல்லா இடங்களையும் சாட்சி பகிர்ந்த ஒரு மனிதன். தனது மரண நேரத்திலையும் தனது கடைசி வயதிலும் இயேசுவுக்காக சிறைச்சாலையில் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன். 10வது வசனம் தான் சொல்கிறாரு, என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக மன்றாடுவேன். கட்டப்பட்டிருக்கையில் நான் சிறைச்சாலையில் இருக்க என்றார். 8வது வசனத்தில் சொல்கிறாரு, ஆகையால் பவுலாகிய நான் முதிர்ந்த வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கிறவனாகவும் இருக்கிறபடியாக இருந்தார். நான் கடைசி முதிர்ந்த வயதுள்ளவனாக இருக்கிறேன், ரொம்ப வயசானவனாக இருக்கிறேன், நான் சிறைச்சாலையில் பாடுகளை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் அதை எடுத்து சொல்கிறார். அப்படி முதிர் வயதில் தன்னுடைய தேவைகள், தன்னுடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பை தேடாமல் எங்கேயோ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சபையில் ஏதோ ஒரு அடிமை, ஏதோ ஒரு எஜமானுக்கு துரோகம் பண்ணிட்டு வந்ததனுடைய காரியத்தை தன்னுடைய பிரச்சனையாக எடுத்து அந்த அந்த அடிமையை மீட்கிறதற்கு பவுல் எவ்வளவு தூரம் இறங்கி வர்றார், பவுல் எவ்வளவு தூரம் பரிந்து பேசுகிறார். எப்படி பீலமோனை நேசத்துக்குரியவனா உயர்வாக பவுல் சொல்கிறாரோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒனேசிமு சொல்கிறார்.
இந்த பக்தியுள்ள இந்த பிலமோன் எவ்வளவு பவுலுடைய இருதயத்துக்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறான், அதே போல் இந்த அடிமையான ஒனேசிமும் பவுலுடைய இருதயத்தில் உண்மையுள்ளவனாக இருக்கான். எனக்கு நீ வேறு ஒனேசிமு வேறு கிடையாது. பல இடத்துல ஒனேசிமு குறித்து சொல்லும் பொழுது மிகுந்த மேன்மையாக அவர் என்ன சொல்கிறத நம்ம பார்ப்போம். சொல்கிறாரு 9வது வசனத்தை சொல்கிறாரு, நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நான் சொல்கிறத நீ செய்வ, நீ செய்கிறத என்னால் கட்டளையாக கொடுக்க முடியும். கட்டளையாக அதிகாரத்தோடு இதை நான் செய்யினா நீ செஞ்சுருவேன். ஆனால் நான் அப்படி கட்டளை கொடுக்க விரும்பலை. நான் கட்டளை கொடுத்த அதிகாரத்தோடு நான் ஒன்று செய்ய சொல்ல விரும்பலை. ஸோ நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் எனக்கு உரிமை இருக்குது. நான் அப்போஸ்தல அதிகாரத்தோடு ஒன்று செய்ய வைக்கிறதுக்கு எனக்கு எல்லா விதமான உரிமை அதிகாரமும் இருக்குது. ஆனால் நான் அப்படி வரலை, நான் அதை பயன்படுத்துகிறேன். சொல்கிறாரு, நான் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். ஒனேசிமு மேலே அன்பு, ஓ மேலே இருக்கக்கூடிய அந்த நிமித்தம் உன்கிட்ட உன்னை கெஞ்சி கேட்குறேன், எனக்கு நீங்கள் ஒன்று பண்ணுன்றார். இன்னும் என்ன விஷயம் சொல்லலை. பவுல் பிலமோன் இந்த நிருபத்தை எடுத்து வாசிக்கிறார். என்ன பவுல் இப்படி எழுதியிருக்கிறார்? பவுல் தன்னை குறிச்சும் அவருடைய நிலையை குறித்து இப்படி எழுதியிருக்கிறார். பிலமோனுடைய நேசத்துக்குரிய ஒரு முன் மாதிரி, பிலமோனுடைய ஒரு ஆசான் பவுல். பிலமோனை ஊழியத்திலையும் வேதத்திலே நடத்தின ஒரு மனுஷன் பவுல். இப்போ சிறைச்சாலையில் வயதான இடத்துல இந்த நிருபத்தை பார்க்கும்பொழுது பவுலுக்கு ஏதோ பிரச்சனை, ஏதோ தேவையோ, அதுதான் அந்த நிருபம் வந்திருக்கும்னு நினச்சி அவர் எடுத்து வாசிக்கிறார். இப்போ வாசிக்கும் பொழுது சொல்கிறாரு, விசுவாசம் எல்லாம் எனக்கு தெரியுது, நான் இப்போது சிறைச்சாலையில் பாடு அனுபவிச்சு கடைசி வயசில் நான் அவனுக்கு எழுதுறேன், நான் கட்டளை கொடுக்கல, அன்பு நிமித்தமாக அவங்ககிட்ட மன்றாடுன்னு 10வது வசனத்தை சொல்கிறார். என்னவென்றால், கட்டப்பட்டு இருக்க நான் ஜெயிலில் இருக்கிறது, நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக என்னை மன்றாடு. உன் அடிமை ஒனேசிமு அப்படின்னு சொல்லலை. இப்போ எனக்கு வேலையாளாக இருக்கிற அடிமை அப்படின்னு சொல்லலை. நான் ஜெயிலில் நான் பெற்றெடுத்த என் மகன்றார், அவனுக்கு துரோகம் செஞ்ச அந்த ஒனேசிமை நான் சுவிசேஷத்தின் நிமித்தமாக அவனுக்குள்ள ஆவியானவர் இடைப்பட்டு அவன் மீட்பை பெற்ற மனம் திரும்பி இப்போ அவன் தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுடைய நேசத்துக்குரிய ஒரு மகனாக இருக்கிறான். நான் அவனுடைய விசுவாச வாழ்க்கையில் வளர்ச்சியையும் அன்பையும் நான் பார்க்குறேன். அவன் எனக்கு பிள்ளை போல இருக்கிறான்பா, என் மகனை போல அவன் இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறார். அதனால சொல்கிறாரு, முன்னே அவன் உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். உனக்கு துரோகம் பண்ணிட்டான் தான், உனக்கு உண்மை உள்ளவன் இல்லை. நான் இப்போ அவன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறார். ரெண்டில் சொல்கிறாரு, அவனை நான் உம்மிடத்தில் அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளுங்கிறார். அவன் என் மகன் மாத்திரம் இல்லை, என் இருதயம் தான், என் உள்ளத்தை போல இருக்கான். நான் உன்கிட்ட வந்தேன்னா என்னை எப்படி விசாரித்து கவனிப்பியோ அப்படி அவனை கவனி. அவன் என்ன போல வேண்டாம். அவனுக்கு கீழே வேலை பார்த்த அடிமை இப்போ அவனை எப்படி நேசிக்கணும், அவனை எப்படி ட்ரீட் பண்ணணுன்றத போல் அவர்களுக்கு சொல்கிறார். 13 சொல்கிறாரு, சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படிக்கு உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஊழியத்தில் எனக்கு பிரயோஜனம் இல்லை, நீ என்கிட்ட இருந்து எனக்கு எப்படிலாம் வேலை செய்வியோ அதுக்கு ஈடு போல அதுக்கு பதிலாக அவன் என்கிட்ட இருந்தான். சொல்கிறாரு, அவனை நான் என்கிட்டே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கே அவன் சர்வெண்ட்டாக எனக்கே மகனாக இருக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அப்புறம் 14 அதனால் சொல்கிறேன், ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல மனப்பூர்வமாக செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவனை எனக்கு கீழே வச்சுக்கிட்டு உன்னையும் நான் காயப்படுத்தி உனக்கும் இந்த உண்மை தெரியாமல் போகாத அளவுக்கு நான் செய்ய விருப்பப்படலை. நான் உன்னை கட்டாயப்படுத்தலை, நீ மனப்பூர்வமாக அன்போடு நீ செய்யணுன்றதுக்காண்டி உங்ககிட்ட அதை சொல்கிறேன்னு சொல்கிறார். 15 சொல்கிறாரு, அவன் என்னென்றைக்கும் உம்முடையவனாக இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல பிரியமுள்ள சகோதரனாக இருக்கும்படிக்கும் கொஞ்ச காலம் உண்மை விட்டு பிரிந்து போனானாக. ஏன் அவன் உனக்கு துரோகம் பண்ணி பிரிஞ்சு போனானா, அவன் ஆண்டவர் அறிந்து
அவன் ஆண்டவருக்கு பிள்ளையாகும்படியாக அவனை விட்டு அவன் புரிஞ்சுக்கணும். இனிமேல் அவன் உனக்கு அடிமை கிடையாது. இனிமேல் அவன் உனக்கு சகோதரனை போல, அடிமையானவனுக்கு மேலான பிரியமுள்ள சகோதரனை, சக விசுவாசியை போல நீ அவனை அங்கீகரிக்கும். அதனால சொல்கிறார், எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின்படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாக இருக்க வேண்டும். எப்பா எனக்கு பிரியமாக இருக்கிறான், என் உள்ளம் போல இருக்கான், எனக்கு அவன் நேசத்துக்குரியவனாக இருக்கிறான்னா உன் இருதயத்துக்கு அவன் எவ்வளோ உண்மையா எவ்வளவு நேசத்துக்குரியவனாக இருக்குன்னு சொல்கிறார். அது சொல்கிறாரு, ஆதலால் நீர் என்னை உம்முடைய ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். நீ நானும் ஒன்றுனா, உனக்கு எனக்கு உண்மையான ஐக்கியம் அன்பு இருக்குதுன்னா, என் மேலே மரியாதை கனம் எல்லாம் உனக்கு இருக்குதுன்னு சொன்னான், என்ன சொல்லு, என்னையை போல் அவனை ஏற்றுக்கிறான். அவன் வந்தான்னு சொன்னான், நான் வந்தேன்னா எப்படி என்னை கவனிப்பியோ, எப்படி என்னை போஷிப்பியோ, எப்படி என்னை கனப்படுத்துவியோ, அதை போல் அவனை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி சொல்கிறான். ஒனேசிமுவை குறித்த பவுலுடைய பார்வை, பவுலுடைய இருதயம், பீலமோனை குறித்து அவ்வளோ பேசுகிற பவுல் இப்போ ஒனேசிமை சொல்கிறார், அவன் என் பிள்ளைப்பா, அவன் கடவுளுக்கு பயந்தான், அவன் எனக்கு வேலையாளாக இருக்கிறான், அவன் என் இருதயத்தை போல இருக்கிறான், அவன் உனக்கு பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும், அவன் இனிமேல் உனக்கு அடிமை கிடையாது, உனக்கு சகோதரன், என்னை போல நீ அவனை ஏற்றுக்கொள்கிறார். 18 சொல்கிறாரு, அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கண்டுபட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்துக் கொள்ளுங்கிறார். 19 பவுலாகிய நான் இதை என் சொந்த கையால் எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன் அப்படின்றார். அவன் உனக்கு துரோகம் பண்ணி உன் பணத்தை திருடி உன் நஷ்டப்படுத்திட்டான்னா அதை என் கணக்கில் வச்சுக்கணும். அவன் எவ்வளோ உனக்கு பணம் கொடுக்குமோ அதை நான் உனக்கு கொடுக்குறேன். அவன் கொடுக்க வேண்டிய கடனை நான் உனக்கு அடைச்சி விட்றேன். என் கையால் அந்த லெட்டர் எழுதிருக்கிறேன், நான் உறுதிப்பட சொல்கிறேன். அவனை தயவு செஞ்சு நீ அங்கீகரித்துக்கொள் அப்படின்றத பாருங்க சொல்கிறார். 20 சொல்கிறார், ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனமாக உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பார பண்ணும், நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்ற நிச்சயத்தை உமக்கு எழுதியிருக்கிறேன் என்றார். இதை வாசிக்கும் பொழுது பீலமோனுடைய கண்ணில் தண்ணியும் கண் கலங்கி நின்றது. எவ்வளோ பெரிய அப்போஸ்தலன், எவ்வளோ உயரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், துரோகம் செஞ்ச ஒரு அடிமையை இவ்வளவு நேசித்து இவ்வளவு உயர்வாக கருதி தன்னை போல ஒரு மேன்மையான இடத்தையும் கணத்தையும் கொடுத்துருக்கிறார். பவுலே ஒனேசிமுவை இவ்வளவு நேசித்து இவ்வளவு பெருசாக இருக்கும் பொழுது நான் எந்த வகையில் அவனை நிராகரிக்க முடியும்? என்னுடைய நேசத்துக்குரிய, என்னுடைய கணத்துக்குரிய ஆசான் அவனை தனது சொந்த குமாரனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் எப்படி அவனை அங்கீகரிக்காமல் இருக்க முடியுன்றத சொல்கிறோம். பவுலை பார்க்குறோம். பவுல் ஒரு மத்தியஸ்தனை போல ஒனேசிமுக்கும் பீலமோனுக்கும் நடுவில் நின்று போராடி எழுதுறான். கண்ணீரோட இந்த நிருபத்தை அவன் மிகுந்த தாழ்மையோடு போராடி தயவு செய்து அவனை ஏற்று அவனை கனப்படுத்தி அவனை நேசித்து அவனுடைய துரோகத்தையும் அவனுடைய பாவங்களை அக்கிரமங்களை நினைக்காம அவனை மேன்மையுள்ளவனாக நீ வைத்துக் கொள்ளுகிறார். இதுதான் நம்ம சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பார்க்கணும். ஒனேசிமுவை போல துரோகியாக இருக்கக்கூடிய பாவியாகிய உங்களை என்னையும் பிதாவினுடைய சமூகத்தில் கூட்டி சேர்க்கும்படியா, பிதாவினுடைய சமூகத்தில் பவுல் எப்படி ஒனேசிமுவுக்காக மன்றாடுறாங்க, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பாவியான மனிதனுக்காகவும் மன்றாடுகிறவராக இருக்கிறார். உங்களே என்னை இயேசு ரட்சித்தார்னு சொன்னால் அது சும்மா வரல. பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறதுக்கு அவன் அர்ப்பணிப்போட தியாகத்தோட தன்னை தாழ்த்தி தன்னை மட்டுப்படுத்தி பிலமோனிடத்தில் கெஞ்சி தயவு செஞ்சு அவன் மேலே உனக்கு உண்டான எல்லா பகையுமே எல்லா காயத்தை மறந்து அவனால் நீ எவ்வளோ காயப்பட்டாலும் அதை நான் தீர்க்கிறேன், அவனுக்கு எவ்வளோ கடை நீ அவனுக்கு கொடுத்துருந்தாலும் அதை நான் சரி செய்யறேன், தயவு செஞ்சு அவனை சகோதரனா அவன் மறுபடியும் அடிமையாக அதுக்கு மேற்பட்டவனா என்னை போல நீ அவனை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்னு சொல்லி பவுல் சொன்னது போல இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சமூகத்தில் ஆதாமுக்குள்ள பாவம் செஞ்ச நீங்களும் நானும் கடவுளுடைய சமூகத்துக்குள்ளாக தேவ பிள்ளைகளா புத்திர சுவிகாரத்தை பெறும்படியா வெறுமனே பாவம் மன்னிப்பு கிடையாது, வெறுமனே நரகத்திலிருந்து தப்பிக்கப்படுற மீட்பு மாத்திரம் கிடையாது, அதற்கும் மேலா கிறிஸ்துவுக்கு இணையாக அதாவது யோவான் 17 ஃபுல்லாக அவர் சொல்கிறாரு, இதாவே
அவர்களும் நானும் ஒன்றா இருக்கிறது போல், நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறது போல் அவர்களும் உங்களுடைய சகோதரத்தில் வச்சுக்கோங்க. நான் அவர்களுடைய சகோதரனாக இருந்து உங்களுடைய சமூகத்தில் மன்றாடுவேன். கெத்செமனேல அவர் அழுது மன்றாடினார். அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு அழுது புலம்பினார். பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு எனக்கு மன்னிப்பை கொண்டு வர்றதுக்கு அவர் ரத்தம் சிந்த வேண்டியது இருந்தது. இந்த இடத்துல பவுல் உனேசிமுக்காக உயிரை கொடுக்கல. பவுல் ஒரு சரீர பிரகாரமாக அல்லது பொருளாதார ரீதியாக பணத்தை நான் தீர்க்கிறேன்னு சொன்னார். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு வெறுமனே கடனை தீர்க்கலை. அவர் உங்களுக்கு எனக்கு தீர்த்த கடன் என்பது பெரிய கடன். அது யாராலும் தீர்க்கப்பட முடியாத பாவக்கடன். பிதாவினுடைய கோபத்தையும் பிதா நம்மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பகைமை எடுத்து போடுவது அவ்வளோ சுலபம் இல்லை. பிலமோன் ஈஸியாக உனேசிமுவை ஏற்றுக்கலாம். பிலமோன் ஈஸியாக உனேசிமு செய்ய துரோகத்தை மறந்து அவன் அங்கீகரித்து கொள்ளலாம். ஆனால் தேவன் பரிசுத்தம் உள்ள கடவுள் உங்களை என்னை அங்கீகரிக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. அவருடைய இருதயம், அவருடைய சுபாவம் முழுவதுமே பரிசுத்தம். அவர் பாவத்தை எந்த வகையிலையும் ஒருபொழுது சகித்து கொள்ள மாட்டார். உங்களுடைய பாவ செயல்களும் சுபாவங்களும் அவருக்கு முன்பாக சுத்தரிக்கப்படுவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. நீங்கள் நானும் போய் மன்றாடவோ, நீங்கள் நானும் போய் பாவ அறிக்கை செய்வதற்கோ எந்த தகுதியும் உரிமையும் இல்லை. அதனால தான் பிதா குமாரனை அனுப்பி, குமாரன் உங்களுக்காக எனக்காக பாவ பரிகார பலியாக ரத்தம் சிந்தி, குமாரன் உங்களுக்காக எனக்காக மத்தியஸ்தராக கடவுளிடத்தில் மன்றாடி அந்த மன்னிப்பை சம்பாதித்து கொடுத்துருக்கோம். அது சுலபமானது. வெறுமனே மன்னிப்பு மாத்திரம் இல்லை, தேவ சாயலை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியா, தேவ சமூகத்தில் நீங்கள் நான் என்றென்றும் வாழும்படியா, கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய மன்னிப்பையும் கடவுளுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வச்சாருன்னு பைபிள் நமக்கு சொல்லும். இதை உணருமா? இந்த உலகத்தில் நமக்கு வியாதி வரும் பொழுதோ, பண கஷ்டம் வரும் பொழுதோ, அல்லது பொருளாதார நெருக்கடி வரும் பொழுதோ, உறவுகளால் நம்ம காயப்படும் பொழுதோ தத்தளிக்கிறோம், பயப்படுறோம். ஆனால் கிறிஸ்து நம்ம கொடுத்துருக்கிற இந்த ரட்சிப்பு எவ்வளோ மேலானது. அவருடைய பரிந்து பேசுதல், அவருடைய மரணம், உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் என்பது ஒரு பொழுதும் அது 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 இந்த உலகத்தால் அறிய முடியாது, உணர முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ கேள்வி என்னன்னா, பிலமோன் உனேசிமுவை ஏற்றுக்கொண்டானா இல்லையா? இந்த நிருபம் நமக்கு சொல்லணும். இந்த நிருபம் கொடுக்கப்படும். ஆனால் அவன் ஏற்றுக்கிட்டானா இல்லையா? கட்டாயம் ஏற்றுருப்பான். ஏன்னா அவன் ஏற்றுக்கலைன்னா இந்த நிருபத்தை பார்த்த உடனே உனேசு மேலே கோபம் பகைமை இருந்தால் அந்த நிருபத்தை கிழிச்சு போட்டுருப்பான். இல்லை, நான் எப்படி, அவன் எவ்வளோ துரோகம் பண்ணிட்டு போனால் அவனை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி அவ்வளோ இருந்தால் நான் யாரை தூக்கி வீசியிருந்துருப்பான். ஆனால் அந்த நிருபம் பத்திரப்படுத்தப்பட்டு உங்களுக்கு எனக்கு இருக்குதுன்னா பிலமோன் உனேசிமுவை ஏற்றுக்கொண்டான்னா, அவன் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, அந்த நிருபத்தை தந்த சபைக்கும் சுற்றி உள்ள சபைக்கும் கொடுத்து பவுலுடைய அன்பையும் உனேசிமுடைய மனம் திரும்புதலையும் எவ்வளவு மகிமையான மீட்பையும் இருக்கிறதுன்றதை பிலமோன் அறிந்து இந்த கடிதத்தை உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கார். இதை வாசிக்கும் பொழுது நம்ம அறிகிறோம். மூன்று அடிப்படையான சத்தியம். உனேசிமுவை போல கடவுளுக்கு துரோகியாக பாவிகளாக வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி பரிந்து பேசி உங்களுக்கு எனக்கும் பாவம் மன்னிப்பு, நித்திய வாழ்வையும் நித்திய மகிமையான ஆசீர்வாதங்களையும் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி விசுவாசிக்கும் பொழுது பிலமோனை போல மன்னிக்கக்கூடிய இருதயம், பிலமோனை போல உனேசிமுக்களை நாம் திருச்சபையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்தை கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும். பவுலால் எப்படி உனேசிமுவை ஏற்றுக்கொள்ள முடியுதுன்னா, உனேசிமு போல பவுல் இருந்தார். பவுல் இயேசு கிறிஸ்துவுக்கு திருச்சபைக்கு துரோகம் பண்ணி சபையை துன்பப்படுத்தின ஒரு மனிதனாக இருந்தான். கடவுளுக்கு எதிராக பவுல் வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கையில் இயேசு சந்தித்து அவனுக்கு பாவ மன்னிப்பு மீட்பை கொடுத்தனால பவுல் உனேசிமுவை மன்னிக்கிறான். அந்த மன்னிப்பை பிலமோன் எதிர்பார்க்கிறான். பவுல் உனேசிமுவை மன்னிக்கிறான், தேவன் உனேசிமுவை மன்னிக்கிறாரு, பிலமோனும் உனேசிமுவை மன்னிக்கிறான். அடிமையாக இருந்த உனேசிமு இப்போ புத்திரனா மகிமையுள்ள பிரியமுள்ள விசுவாச குடும்பத்தில் இருக்கான். உங்களை என்னை கடவுள் அவருடைய மகிமையான திருச்சபையில் இவ்வளோ பெரிய மேலான ஆசீர்வாதம் கூட வைத்திருக்கிறார்.
இந்த உலகத்தில் எதை குறித்து நம்ம பயப்படணும், எதை குறித்து நம்ம புலம்பணும், எதை குறித்து நம்ம வருந்தணும் ஒன்றே ஒன்றுனா இன்னமும் நமக்கு இந்த பரலோகத்தை அனுபவிக்காமல் இருக்கணும் என்ற வருந்தத்தான் நம்ம இருக்கோம். இன்னமும் இந்த இயேசுவோடு முழுமையாக இணையாமல் இருக்கிறோமே. இவ்வளவு ரத்த சிந்து இவ்வளவு அன்பு கூர்ந்த இந்த இயேசுவை முகமுகமாக பார்க்க முடியாமல், அவரோடு ஐக்கியப்படாமல், அவருடைய பாதத்தில் விழுந்து அந்த மன்னிப்பையும் அந்த ரட்சிப்பையும் கொடுத்ததுக்கு பிராயச்சித்தமாக நன்றிக்கடன் செலுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கோன்றது தான் நம்ம வாஞ்சிக்கிற மக்களாக இருக்கும். ஹிருதயத்தை ஆராய்ந்து பார்த்து இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த நிருபத்தின் மூலமாக நான் சொல்ல இந்த சத்தியத்தின் அடிப்படையில் எங்களை மாற்றுங்க, எங்களை மனம் திரும்புதலை கொடுங்க, எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு போல பிலமோனை போல சுற்றியுள்ள அநேக பாவிகளுக்கு நாங்கள் அன்பையும் இந்த கிருபைகளையும் சொல்ல உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பார்.